அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம எனக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளுக்கு நாள் மாதத்துக்கு ஒரு தடவை பாலியல் வன்கொடுமை நடந்தால் பரவாயில்ல, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் மட்டுமே கிட்டத்தட்ட 5லேருந்து 6 பாலியல் வழக்குகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கேட்டால் அதுக்கு சிஎம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு. அப்படிப்பட்டது கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அப்படின்ற மாதிரி ஐயா சிஎம் அவர்கள் சொல்கிறார். ஆனால் உண்மையாகவே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 12வது படிக்கிற பிள்ளைங்க 12வது படிக்கிற புள்ள வந்து பரீட்சைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை கடன் செலுத்துறதுக்காண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் டாய்லெட் வசதி கூட கிடையாது. அந்த தமிழ்நாட்டில் ஒரு டாய்லெட் வசதி கூட இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள அவங்களுடைய காலை கடனை செலுத்தும் போகும்பொழுது அங்கே ஒரு 4 ஈனப்பயலுக வந்து நின்று அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அவலமான விஷயம். இதில் என்ன, இதுக்கு எப்படிப்பா சிஎம்க்கு அதுக்கும் சம்மந்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல குழந்தைகளாக இருக்கட்டும், பல 14 வயசு 15 வயசு குழந்தைகளாகட்டும் அதிகமாக பாதிக்கப்படுறது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் பாதிக்கப்படுது. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் கதறாங்க, என்னுடைய வீட்டை கழிவறை கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதுக்கு ஒரு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போணுச்சுப்பா, பார்த்தா பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா சின்னாப்பணம் ஆக்கிட்டு போயிட்டாங்க, என் புள்ள செத்து கிடக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த தாயார் கண்கலங்கும் போது நமக்காக எரியுது. அப்படியே பார்க்கும்போது 12வது படிக்கிற புள்ள அரசு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, 12ஆம் கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேர்வு எழுதிட்டு அந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு நிலைமை அப்படின்னா தமிழகத்தில் மற்ற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறந்த மாணவி, நல்லா படிக்கக்கூடிய மாணவி. இந்த ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கிராமத்தில் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு கழிவறை வசதி கூட இல்லாமல் அப்புறம் என்ன திராவிட மாடல் ஆச்சு? இங்கே கொடுக்குற 1000 ரூபா காசும் இலவச பஸ்ஸும் எங்களுக்கு எதுக்கு? ஒரு கிராமத்தின் மேம்பாட்டுக்காக ஒரு கிராமத்துக்கு நிதி செலுத்தி வீட்டுக்கு வீடு கழிவறை வேணும்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த கழிவறை ஒரு வீட்டுக்கு ஒரு கழிவறை கூட இல்லாமல் ஒரு பெண் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு விடியலாக இருக்குன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கிராமங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது, கிராமங்களில் போய் பாருங்கள், இன்றுமே பல பெண்கள் கருவ மரத்துக்கு ஒதுக்குப்புறமாக காடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை கடன் செலுத்துறதுக்கு போகிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம். இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் உங்களுடைய மேம்பாட்டான ஆட்சியா? இதுதான் உங்கள் கிராமத்தோட முன்னேற்றத்துக்கான வழியா? அதை விடுங்க. அடுத்தது உங்களுக்குலாம் என்னன்னா ஒரு 2 வயசு குழந்தையா, ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட அப்படி என்ன ஒருத்தன் வந்து பாலியல் இருக்கு, அந்த பொண்ணோட ஆபாசம் இருக்குன்னு எப்படி பார்த்தா அப்படின்னு தெரியல. ஒரு 2 வயசு குழந்தைய ஒருத்தன் வந்து ரேப் பண்ணியிருக்கானா நம்ப முடியுமா? அது யார் தெரியுமா? யார் தெரியுமா? திமுகவோட ஒன்றிய செயலாளர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காப்புல. இந்த 2 வயசு குழந்தைகிட்ட அந்த நாய் என்ன ஆபாசத்தை பார்த்தான்னு நமக்கு தெரியல. அந்த ஆபாசத்தை பார்த்து அந்த குழந்தைய கொன்னே விட்டாங்க. இவங்களுக்காக என்ன ஒரு தைரியம்? நான் என்ன தப்பு பண்ணாலும் 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ள நான் வெளியே வந்துடலாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, என்னுடைய பின்புலத்தில் திமுக அரசு இருக்குது, நான் ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி போவேன், போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மேலே அவ்வளோ பிரச்சனைகளும் மூடப்படும், எல்லாம் மறந்துடுவாங்க, புது பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் மக்கள் அதை நோக்கி போயிடுவாங்க, அதனால் நான் ஈஸியாக பெயிலில் வந்துடுவேன், நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ண கூட மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி எண்ணத்தில் தான் நீங்கள் இப்படி தெரியுறாங்க. அவங்க எவனாவது ஒருவன் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது அவனுக்கு வந்து தக்க தண்டனை. ஈரானில் வந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சா அவனை கொன்றுவாங்க. துபாயில் வந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணால் அவனுடைய ஆணூறு பார்த்து கொன்றுவாங்க. பல முஸ்லீம் கண்ட்ரிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை எடுத்து கூட பார்க்கக்கூடாது, பெண்ணை தப்பு பண்ண நினைச்சாலே கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு சட்டம் வந்து நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா எவனாவது பொண்ணு மேலே கையை வைப்பானா? எவனாவது ஒரு பெண்ணை காலையில் 12வது படிக்கிற பிள்ளைய எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறான், அந்த ஊர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு வச்சு ரேப் பண்ணி கொண்டுட்டு போகிறானா, அவன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு சாராயம் போதன்னு சொல்லி காம வெறியில் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருப்பான். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. என்ன காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் இறங்கி 1.5 மாதம் தான் இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் தினம் பாலியல் வழக்கு. சரி, அதை விட ஒரு பாட்டி, ஒரு வயதான முதிய பாட்டி, அந்த பாட்டியோட கணவரை வந்து அடிச்சு போட்டு கொன்னுட்டு அந்த பாட்டியை கற்பழிச்சுட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு காமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை இல்லையா? இதுதான் உங்கள் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா? சரி, அதை விடுங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதில் எத்தனை திமுக கழகத்தில் இருக்கவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? திமுகவோட பொறுப்பில் இருக்க செயலாளர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நான் திமுகவில் இருக்கேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஒரு காரணம்.
ஒன்றே ஒன்று சொல்ல நல்லா கேட்டுங்க, இந்த தவறுகள் செய்கிறவங்க ஒரு சிந்திச்சிங்க, உன்னுடைய அம்மாவோ உன்னுடைய தங்கச்சோ உன்னுடைய அக்காவோ ரோட்டில் போகும்போது காலைல பாத்ரூம் போகும்போது எவனாவது பிடிச்சி வச்சு இந்த மாதிரி பண்ணானா அந்த வலியும் வேதனையும் உனக்கு அப்போ தெரியும். ஒரு பெண்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப பாதுகாப்பு இருக்குது, பெண்களுக்கு இல்லாத பாதுகாப்பே கிடையாது. விடியல் ஆச்சு, என்ன விடியல் ஆச்சு? 2 வயசு குழந்தைகள்கிட்ட என்ன பாலியல் கண்டுட்டான்? பாலியல் கண்டுபிட்டு அந்த பொண்ணை 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கானா திமுகவோட நாய். இவெல்லாம் எங்கே போய் சேர்க்கலாம் சொல்லுங்கள்? என் அன்பார்ந்த மக்களே, ஒன்றே ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் இந்த அரசு உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகான அரசு கிடையாது. நாளுக்கு நாள் குற்றச்செயலுக்கு இந்த 5 வருஷத்துக்கு இவ்வளோ குற்றச்செயல் நடக்குன்னா இன்னும் 5 வருஷம் கொடுத்தா என்ன ஆகும்? தமிழ்நாடு காட்டில் பண்ணி அதை வீட்டுக்குள்ளே போடுவான். கேட்டால் என்னுடைய பலம் இருக்குது, பின்பலம் இருக்குது, எனக்கு அதிகார பலம் இருக்குது, ஆட்சி பலம் இருக்குன்னு சொல்லி தெரியும். சிந்திச்சு செயல்படுங்க. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாலியல் வழக்கா, நாளைக்கு ஒரு பாலியல் வழக்கு, அடுத்த ஒரு பாலியல் வழக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்க்குறோம், இல்லை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்க்குறோம். இது பெரிய ஒரு விஷயமா பேசப்படுறாங்க. ஒரு 15 வயசு சிறுமி ஓடி வருதுங்க, தன் உடம்பு ஃபுல்லாக குருதி, அதாவது பிளட்டோட ஓடி வருது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட இவன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கான். இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபடுறது எப்படிப்பா திமுக இதுக்கு சம்மந்தமாகும்? பாலியல் சீண்டலுக்கு இதுக்கு என்னப்பா அவங்க என்னப்பா பண்ணாங்க? அவங்கள அப்போ தப்பு பண்ண சொன்னாங்க. நிறைய முட்டாள்கள் பேசுகிறாங்க, நிறைய பேர் முட்டும் கொடுக்குறாங்க. நான் ஒன்று கேட்டுக்கிறேன், சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தால் எவனுக்காவது தவறு செய்ய தோணுமா? ஒரு பெண்ணை தொட்டம்னா தூக்குவாயடா அப்படின்னா எவனுக்காவது தோணுமா? இந்த பெண்களுக்கு ரேப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நாள் சட்டமாக நம்ம கம்மியாக இருக்குது. ஒரு பெண்ணை ஒருத்தன் போக்சோ வழக்கு கீழே போயிட்டானா கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கிறான். இல்லை அது 60 நாள் 90 நாள், அதுக்கப்புறம் பெயிலில் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து சாதாரண மனுஷன் தனி அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு போகிறான். அடுத்த பெண் யாரா அப்படின்ற மாதிரி போகிறான். இந்த அளவுக்கு சமூகத்தில் சீர்கெட்டு சின்னாபண்ணமாக போயிருக்கு. ஒரு 14 வயசு பெண்கிட்ட ஒரு ஆபாசம் கேட்டால் சொல்லிடுறது, நீ எதுக்கு 11 மணிக்கு அங்கே போன, நீ எதுக்கு 10 மணிக்கு இங்கே போன? நம்முடைய ஆண் எப்படி ஒரு நாட்டிற்குள்ளே தைரியமாக சுத்தலாமா? ஒரு பெண்ணும் தெரியலாம்யா. ஒரு பெண் ஆண் சமம்ன்றீங்களே, எல்லா விஷயம் சமம்ன்றீங்களே. அந்த சமத்துக்கான வேலையை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டால் கிடையாது. விடியலுக்கான உங்களுக்கு ஆட்சி வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாதீங்க. இது எனக்கு மேட்ரே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் போனால், இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. 5 வருடங்கள் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. பள்ளிக்கூடம் அனுப்ப பயமாக இருக்குது. புள்ள போயிட்டு வரும்போது வீட்டுக்கு சேருமா சேராதா? கல்லூரி அனுப்ப பயமாக இருக்குது. புள்ள போயிட்டு வீட்டுக்கு சேருமா சேராதா? சில பெண்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாத்தியாட்ட போனால் பாலியல் வன்கொடுமை, பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியே வந்தா அப்படின்னா ஒரு குடியார பயிலோட ஒரு பாலியல் வன்கொடுமை. சரி, வீட்டை விட்டு பக்கத்தில் பாத்ரூம் போனால் பாலியல் வன்கொடுமை. ஒரு தோப்புக்குள்ள கணவனும் மனைவி இருந்தால் அங்கேயும் தேடி போய் பாலியல் வன்கொடுமை. இதெல்லாம் தமிழர் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள், செயல்படுங்க. வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.